இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நான் இங்கே ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். அது வந்து ஸ்டேஷன். இது வந்து இங்கே பென் ஸ்டேஷன். இங்கேருந்து நான் வந்து மாறி போகணும். தேடிட்டுருக்கேன். என்ன ஜேர்னல் ஸ்கொயர் போகணும். அப்படியே இந்த எக்ஸிட் விட்டு வெளியே வந்துட்டேன். இப்படி போயிட்டுருக்கேன் இன்னொரு இடத்துக்கு லேண்டிங். ஒரு டெர்மினல் ஷிப்பிங்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன். லிபர்ட்டி லேண்டிங். சும்மா நம்மள இப்போ இருட்டு ஆரம்பிச்சிருச்சு. மணி 3 மணி. 4 மணிக்கு இருட்டு, 4-4:30க்கெலாம் இருட்டிடும். மோஸ்ட்லி அந்த டைமுக்குள்ளே வரணும்னு நினச்சி போயிடணும்னு தெரியல. பார்த்த அளவுக்கு தெரியும் ஓரளவுக்கு இருட்டுறது. Mercedes Labs, Century, NYC. ஐயோ, சரி, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரில் வந்து இதோட வியூவை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இவ்வளோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் எதுவும் கடல் தெரியுது, பார்ப்போம். போயிட்டு தான் பார்ப்போம். இதுக்கே டயர்ட் ஆகிட்டேன் நடந்து. பேக்கில் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன்னு தெரியல. வாங்க, ஒரு ஷிப் ஒன்று வருது. இப்போ டிக்கெட் எடுக்கணும் ஷிப்புக்கு வேறு. View.
ரொம்ப நீட்டாக இருக்குது பிளேஸு. நம்ம டிக்கெட் எடுக்கணும். எல்லாம் ஷிப்பு இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு இருக்குன்னு தெரியல. எடுத்து பார்க்க எல்லோ போர்டில் வந்து காசு எடுத்து டிக்கெட் எடுத்துக்கலாம்னாங்க. எங்கள் ஆளை காணும் டிக்கெட் எடுக்கிறாருங்க. எல்லோ போர்டு வரத்துக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது. முடிஞ்சால் அதில் எடுப்போம், இல்லைனா இங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். இப்போ 2 ஷிப் வந்திருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒன்று இருக்குது. கேமராவில் பேட்டரி வேறு முடிய போகுது. அதுக்கு வேறு ஸ்நாக்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். பேக்கில் தான் போதும்னு நினைக்கிறேன். மத்தியானம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் தாங்கும், பார்ப்போம். ஓகே, பேட்டரி சேஞ்ச் பண்ணிட்டு நான் கூப்பிட்றேன். இருந்த சாப்பாட்டை பார்த்து புற வகையை போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆனால் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு தப்பான ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்ருக்கேன். ஸ்டேஷன் சொல்ல முடியாது, தப்பான கார். இங்கேருந்து 15 நிமிஷம் நடக்கணுமா லிபர்ட்டிக்காக. அதே லிபர்ட்டி இங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல தான் தெரியுது. பட் நான் வந்து நின்றுட்டு இருந்தது ஒரு தப்பான இடத்துல. அந்த இடம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், வேறு இடத்துல நிறுத்தணும். அங்கே தெரியுது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, சின்னதாக இருக்குது. அதுக்கு தான் நடந்து போயிட்டுருக்கு. இங்கேருந்து 1/4 மணி நேரம் நடக்கணும் போல். பரவாயில்ல, இங்கே நடக்கிறது ஒரு சூப்பராக தான் இருக்குது. போயிட்டுருக்கேன், போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சின்ன சின்ன போட்ஸ் இருக்குது. முன்னாடி இந்த கட் சட்டை போகிறாருல, அவரு என் முன்னாடி வந்து சும்மா நின்றுட்டு கேட்டுட்டு இருந்தவர் தான். தப்பான இடத்துல வந்து நின்றுட்டு இருந்திருக்காரு எவ்வளோ நேரம். நல்ல வேலை நான் போய் டிக்கெட் கவுண்டரில் சரிப்படி வாங்க. இவன் வாங்கினதை பார்த்துட்டு நான் கிளப்பிட்டேன். சூப்பரான ஒரு பட்ஜெட் நிற்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், ஆனால் உட்காந்துருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நடந்து போயிட்டுருக்கேன், போயிட்டு காட்டுறேன். பஸ்ஸில் ஏறிட்டேன், போயிட்டுருக்கேன்.